தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமரின் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வாக்கியம் இப்படி சொல்கிறது: ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோமே என்று சொல்லி. ஆம், என் அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, நாம் கிறிஸ்துவோடு கூட நம்மை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்திருப்போம் என்றால் அவருடைய ஜீவனோடு கூட நாம் ஜீவனுக்கு எழுந்திருக்கிறோம் என்பது நிச்சயம்தான். தெய்வ பிள்ளைகளே, அப்படி என்றால் மரித்தவர்கள், கிறிஸ்துவுடனே கூட மரித்தவர்கள் எல்லா பாவத்திற்கும் நீங்கி, எல்லா சாபத்திற்கும் நீங்கி, எல்லா அக்கிரமங்களிலிருந்தும், எல்லா தரித்திரத்திலிருந்தும் எவைகளை எல்லாம் இழந்தோமோ அவைகளில் எல்லாம் இருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதை 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். நாம் பாவத்தில் இருக்கையில், நம்முடைய சரீரம் பாவத்தில் இருக்கையில் நாம் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோம். நம் பாவத்தின் மூலமாய் நமக்கு கிடைத்த நன்மைகள், பாவத்தின் விளைவால் நமக்கு கிடைத்த பொருளாதார காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த பாவத்தினாலேயே நாம் இழந்தும் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்திருந்து கிறிஸ்துவோடு கூட நாம் உயிர்த்திருப்போம் என்றால் கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம், ஏசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம், ஏசு கிறிஸ்துவினுடைய சமாதானம், ஏசு கிறிஸ்துவினுடைய சந்தோஷம் நிறைவாய் பெற்றுக்கொண்டு வாழப்போகிறோம். தேவ ஜனங்களே, பாவம் நம்முடைய சமாதானத்தை இழக்க வைத்தது. பாவம் நம்மை தரித்திரத்திற்குள் வழி நடத்தினது. பாவம் மற்றவர்கள் மேல் நமக்கு பொறாமையை கொண்டு வந்தது. காரணம், பாவத்திற்கென்று மரித்து வாழாமல் தேவனுடைய நீதிக்கென்று நாம் வாழாதபடி பாவமானது நம்மை உருவாக்கி கொண்டே இருந்தது. ஆனால் அந்த பாவத்திற்கு என்று கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து, இயேசுவை நாம் விசுவாசித்து, இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோமோ அன்றையில் இருந்து தேவன் நம்மை நீதிக்கென்று பிழைக்க வைத்து நீதியின் பலனை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்டிருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களும். நாம் மரணத்திற்கு பாத்திரவான்களாய் இருந்தோம். நம்முடைய ஜீவனானது, நம்முடைய சரீரத்தில் இருந்து வெளிவருகிற ஆத்மாவானது மரணத்திற்கு பாத்திரமாய் இருந்தது. அந்த மரித்து போகும் ஆத்மாவிற்கு தேவன் முதலாவது ஜீவனை கொடுத்தார், அவரோடு கூட வாழும்படிக்கு. நாம் கிறிஸ்துவோடு கூட பிதாவினோடு ஒப்புரவாகும்படி செய்திருக்கிறார். அவர் மூலமாய் எல்லாம் நடந்தது. நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்தோம். இந்த பூமியை ஆளுகைக்குரிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார், எல்லாவற்றையும் இழந்தோம். ஆனால் அவரோடு கூட நாம் பிழைத்தபடியினால் இன்றைக்கு நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, நீங்கள் பாவத்திற்கென்று இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருப்பீர்கள் என்றால் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையின் மகிமை உங்களோடு கூட இருக்கிறது. நீங்களும் அவரோடு கூட உயிர் பெற்றிருக்கிறீர்கள். God bless you.